ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் கமெண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே வந்து டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, ஏன்னா நான் ஒரு சுப்பீரியர் ரெசிஸ்டன் லிஸ்ட் கிடையாது. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் வித்துருங்கன்னு என்ன ஒரு ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்க வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் மெட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சுப்பீரியர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண போகிறோம் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி தவிர்த்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ தயவு செஞ்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு எங்கேயோ கற்றுக்கிட்டு வந்து ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் இது உங்களை லாஸில் கொண்டு போய் விட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை நம்ம பார்ப்போம். ஸோ நேற்று அந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்டம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும், நம்மளோட செட்டப்குள்ளே வராதனால அந்த அளவுக்கு ட்ரேட் எடுக்கணுன்றத ஒரு ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. ரைட், ட்ரேட் செட்டப்பில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைனா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எடுக்கவும் கூடாது. ஸோ பாஸ் இஸ் பாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட்டாக இது பண்ணலாம். ஸோ என்னால் அப்டேட் கொஞ்சம் லேட் ஆனதுனால இன்றைக்கி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைக்க போகிறோம். ஸோ முக்கியமான லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு கேப் அப். ஸோ முக்கியமான லெவல்ஸ் என்னென்னு பாருங்கள். 23 உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட சார்ட் 23,281, 23,235. இது வந்து அப் சைடில் இருக்க ஒரு எஃப்ஐஏ அண்ட் டிஐஏயோட ஜோன். அதே மாதிரி டவுன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 23,052 and 23,029. இது டவுன் சைடில் இருக்க எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட ஜோன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே எப்பப்போலாம் ப்ரைஸ் போகுதோ நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதும் இந்த இடமா தான் இருக்கும். நல்லா பாருங்கள், ட்ரேட் இனிஷியேட் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா எடுக்காதீங்க. இனிஷியேட் எப்போ பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு சைடில் ஒரு பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் இனிஷியேட்டே பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்தீங்கனாலும் யூ வில் பி இன் பிகர் லாஸ். வரட்டும், ட்ரேட் செட்டப்பில் வந்தால் மட்டும்தான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில், ஸோ நம்மளோட இந்த ஜோனுக்கு மேலே எப்போ சஸ்டெயின் ஆகுதோ அங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா ஸோ அழகாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,348, 23 செகண்ட் டார்கெட் 23,422 அண்ட் தேர்ட் டார்கெட் 23,517. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுக்குது, பட் இந்த நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருந்த ரெசிஸ்டன்ஸ் இது எடுத்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேலேயே போகலை. ஸோ நல்லா பாருங்கள், ஒரு புல் பேக் வர சான்ஸ் இங்கே பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சின்ன சின்ன லெவல்ஸ் இருக்குது. இந்த இடம் வந்து மார்க்கெட்னாவும் மேலே போச்சு வந்துருச்சுன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலேயே இப்படி டான்ஸ் ஆடும். ஆக்சுவல் மூவ் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? எப்போ இது 133 நல்லா பாருங்கள். எப்போ 133 கீழே உடையது தாராளமாக புட் சைடு வரும். உங்களுக்கு கீழே இருக்க நம்மளோட ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். ஸோ இது சினாரியோ நம்பர் 2. சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆச்சா பாருங்கள், எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ தாராளமாக சி சைட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,133 அண்ட் செகண்ட் 163 அண்ட் 183. நல்லா பாருங்கள், இந்த இடம் 3 ரொம்ப ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஒரு காரணத்தினால மார்க்கெட் இதுக்கு இந்த இடத்துல டான்ஸ் ஆட நிறைய சான்சஸ் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இன்கேஸ் கேப் டவுனு ஹெவியாக இருந்து இதுக்கு கீழே எடுத்துன்னா திரும்ப வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் இருக்குது. ஸோ திரும்ப வந்துட்டு கூட இப்படி அடிச்சுட்டு திரும்ப மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் இதுக்கு மேலே போனால் கால் சைட். ஸோ புட் சைட் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் இவ்வளோண்டு ஒரு ரேஞ்சு தான். அதாவது இந்த பாக்ஸ் ஒன்று உடைச்சா உங்களுக்கு 979, 955 வரைக்கும் வரும். 955 பட்டு ரிவர்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பி காஷியஸ். ஓகே, டன். சப்போஸ் 955 உடைச்சா உங்களுக்கு 855 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதையும் சொல்லிடுறேன். 855 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதையும் உடைச்சதுன்னா கடைசி டார்கெட் 645, 22,645. கிளியர், டன். சப்போஸ் மார்க்கெட் சைடைஸ் இல்லாட்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நெவர் எவர் டேக் ஏ ட்ரேட். ஓகே, ஒரு 10 காலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கன்சாலிடேட்டாக விடுங்க. கிளியர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ ஷார்ட்டாக வைக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும்னு. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் போவோம். சேம் டு சேம் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், அப்சைட் ஜோன் 49,371 அண்ட் 49,289. டவுன் சைட்
So downside zone come. So 48 982 and 48 940. See the downside zone. ஸோ எந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் தப்பி தவறி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே ஜோனுக்குள்ளே போச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஜோனில் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட் ஏதாவது எடுத்துகிட்டு போச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். இதுக்குள்ளே ப்ரைஸ் இருந்தால் போகாதீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெண்டுத்துலேயுமே ஓகே இவன் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு கேப் அப். ஸோ கேப் அப் ஆனால் என்ன ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், முக்கியமான லெவல் இது ஃபுல்லாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகுது. இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் சிஇ சைட் போகணும், கால் சைட். எதுக்கு நம்மளோட ஜோனுக்கு மேலே, அந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,531, செகண்ட் டார்கெட் 49,650, தேர்ட் டார்கெட் 49,797. ஓகே இது கால் சைட் டார்கெட். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்தது இந்த இடத்துல ரொம்ப சஸ்டைன், எப்போ தயவு செஞ்சு இதுக்கு கீழே எப்போ 165க்கு கீழே வருதோ அப்போ தான் நீங்கள் புட் எடுக்கணும். புட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட இந்த ஜோன், முக்கியமான நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு வந்துடும். கிளியர். இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஜோனில் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் சைட் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 49,171. ஓகே அடுத்த டார்கெட் 210. ஓகே பட் இந்த இடம் போனால் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா இங்கேருந்து போகிறனால இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் மூவ் விடுங்க, இல்லைனா இங்கேயே போகும்போது இதை டச் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். சேம் டைம் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரா மாதிரி வந்து 863 840 வந்துட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக புட்டு வேணும்னா உங்களுக்கு இந்த ஜோனுக்கு கீழேன்னா 844க்கு கீழே நீங்கள் புட்டு எடுங்க, தாராளமாக எடுங்க. சூப்பரான மூவ் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 பாயிண்ட்டு, தட் இஸ் 48,447 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் ஒரு பெரிய மூவ்ஸ் காத்திருக்கு. ஸோ முழிச்சிக்கோ சன்ரைஸ் குடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இந்த லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே செட்டப்பில் வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதர்வைஸ் we are not going to do any type of trades. That's all about my analysis. All the best. Take care. Bye-bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. So the video யாரெல்லாம் ஓட்டாமல் பார்க்குறீங்களோ it will be very useful to you. இல்லை ஓட்டி பார்த்தீங்கன்னா please requested to watch it once or twice for more info. So all the best. Take care. Bye-bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Thank you.